எஸ்ஏஆர் ஃபார்ம் இப்போ தான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்கிறேன் கேளுங்க. இது என்னோட எஸ்ஏஆர் ஃபார்முங்க. இதில் என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோட ஆதார் நம்பர், என்னோட கைபேசி நம்பர், ஃபோன் நம்பர். ஸோ எனக்கு எங்கள் அப்பாவோட நேம் கொடுத்துருக்கேன். அப்பா இல்லாதனால அப்பாவோட ஓடிடி நம்பர் கொடுக்கல. கொடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாதுங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நேம் கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மாவோட ஓடிடி நம்பர் கொடுத்துருக்கேங்க. எனக்கு மேரிட் இல்லாதனால நான் அந்த 2 துணைவரின் பெயரில் நான் எதுவுமே போடலை. ஸோ உங்களுக்கு மேரிட் ஆயிருந்ததுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேமும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நேமும் கொடுத்துருங்க. கீழே 2 பாக்ஸ் இருக்குது. இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க பாக்ஸு துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டைக்கு கீழே இருக்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் வயசு 40 வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக 2002 2005 ஓட் பண்ணியிருப்பீங்க. அதுவும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணியிருந்தால் அதை டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்து சேம் அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரைட் சைடில் இருக்க பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. இதுவே 40 வயசு கம்மியாக இருக்கவங்க அப்படின்னா ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லெஃப்ட் சைடில் பண்ணாமல் ரைட் சைட் ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துருங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவோ, அம்மாவோ, பாட்டியோ, தாத்தாவோ யாராவது ஒருத்தங்க 2002 2005 ஓட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைங்க எங்கள் அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா யாருமே பண்ணல, எங்களுக்கு தெரியாது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. மேலே இருக்க பாக்ஸை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே 2 நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க சைன் பண்ணி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போகும்போது நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தா உங்களோட கல்வி சான்றிதழ், ஸோ நீங்கள் 10th 12th மார்க் ஷீட் ஏதாவது ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அதெல்லாம் நாங்கள் படிக்கலைங்க அப்படின்னா ஜாதி சான்றிதழ் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஆப்ஷன் தான், நீங்கள் படிச்சிருந்தா கல்வி சான்றிதழ், படிக்கல அப்படின்னா ஜாதி சான்றிதழ். இதை கொடுத்து இதோட இந்த ஃபார்மையும் கொண்டு போய் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக கொண்டு போய் கொடுத்துருங்க.